2005 என்ன வயசோ அதுலேருந்து இப்போ கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 2005 அப்படிங்கும்பொழுது எனக்கு என்ன வயசு இருந்திருக்கு, அந்த வயசோட இப்போ கூட்டிகிட்டு போயிடலாம் இல்லைங்களா? வயசை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பெண்ணாங்கிறது இருக்குது. ஏங்க நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க இல்லைங்களா? இதுக்கெல்லாம் தான் செக்அப் பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. இதை நீ எனக்கு ஒரு ஃபார்மை கொடுத்து இதை ஃபில்லப் பண்ணி அதை கொடு இதை கொடு ஆதாரம் கொடு அவங்களுடைய இது கொடு அப்படின்னு எல்லாம் கேட்குறேன். ஆனால் 13வது ஐட்டம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் இதை கேட்குறவங்க அந்த ஃபார்ம் எடுத்து பாருங்க. பீகார் சீர்திருத்தத்தில் அப்படின்ட்டு ஒரு வரி வருது இல்லைங்களா? அவனுக்கு அது ஒரு எவிடன்ஸ்ன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ அன்றைக்கெல்லாம் சாதாரணமாக இதெல்லாம் உலக வழக்கை ஏற்று வழக்கமாகி வழக்கம் நியாயமாகவும் தர்மமாகவும் சட்டமாகவும் ஆகின இதுதான் சட்டத்துக்கான அடிப்படை. இங்கே ஒரு வழக்கம் இருக்குது. கையை தொடுயா அப்படிம்பாங்க ஸ்கூலுக்கு கொண்டு 5வது வயசு. காதில் தொட்டுடுச்சுன்னா சரி ரைட் போ. உனக்கு என்ன வயசு? 5 வயசு. பிறந்தநாள் என்னப்பா? அது என்னமோ மாதம் பிறந்தானுங்க, பங்குனி மாதம் பிறந்தானுங்க, சித்திரை மாதம் பிறந்தானுங்க, வைகாசியில் பிறந்தானுங்க, ஆடி ஆவணியில் பிறந்தானுங்க. இதெல்லாம் அந்த வாத்தியார் பிறந்தநாள் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு. இல்லைன்னா ஜோசியத்துக்கு போச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எல்ஐசியில் பாலிசி வேணும்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணீங்க, ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு ஜாதகத்தை எழுதி கொடுத்தோன்னா அப்போ என்ன ஆயிடுறாங்க, உங்கள் பிறந்தநாள் சகலத்தையும் தீர்மானிக்கிறோம் ஜாதகம் எழுதுறோமா போயிடுறான். ஆனால் இது உண்மையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த நாள் இதெல்லாம் நேரமெல்லாம் கேட்டு ஜாதகம் எழுதுனதெல்லாம் உண்டு. இந்த மாதிரி உலக வழக்கு இங்கே எப்படி இருக்குன்னு சொன்னோன்னா உங்களுக்கு படிக்கலைங்க அல்லது சர்டிஃபிகேட் இல்லைங்க அல்லது தொலைஞ்சு போச்சுங்க, இப்படியெல்லாம் உங்கள் பிறந்த நாளை எவ்வளோ வயசு நீங்கள் ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா போதுன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கி 100 ஜாதகம் எழுதிடுவாங்க இல்லைங்களா? கட்டாயமாக பிறந்த நாள் ஜாதகம் இருந்துன்னா போதுன்னு ஏன் நீ கொடுக்க மாட்டியா? நீ தான் பெரிய இந்து அது இதுன்னு பேசுறீங்க. அப்ப இந்த பண்பாட்டுல பழக்கத்தை நீ சமூகத்துல இருந்த பழக்கத்தை அங்கீகரிக்க வேண்டியதுதான் உன்னோட அரசியல் சட்டம். இந்த ஜனங்க இதைத்தான் ஒத்துக்குவாங்க. இப்ப கல்யாணத்துக்கு போறீங்க, ஜாதகம் தானே கேட்கறாங்க. ஜாதகத்தில் இருக்கிறது நீங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட் பாக்குறது இல்ல. இந்த பழக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அரசா இருக்கணும் தவிர நீயே சொல்லக்கூடியதெல்லாம் நாங்க கேட்டிருக்க வேண்டியதில்லை. நான் தான் ஏற்கனவே ஃபார் த பீப்புள், ஜனங்களுக்காக தான் அரசோ தவிர அரசுக்காக ஜனங்கள்ல. அப்ப எதுக்கு இது கேட்குறேன், அதுதான் இங்கே அடிப்படை. இவ்வளவு நான் கோபமாக பேசுகிறேன்னு சொன்னேன்னா எல்ஐசி போய் பழைய எல்ஐசி ஏஜென்ட்டுகளை கேளுங்க, ஒன்றும் இல்லைங்களா, சரி விடுங்க நாங்கள் ஒரு ஜாதகம் எழுதிட்டு வர்றோம் கொஞ்சம் கேட்பாங்க. ஏங்க உங்களுக்கு உங்கள் பிறந்தநாள் தெரியுமானா அவங்க ஒரு பிறந்தநாள் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் முறைப்படுத்துறீங்க, என்ன பண்ணுறீங்க? இதுதான் அதாவது வெள்ளைக்காரன் இருக்கும் பொழுது பிறப்பு இறப்ப பதிவு பண்ணணும்னு சொன்னாங்க. அது நகரத்தில் தான் இருந்துச்சு. அப்படி நகரத்தில் இருக்கும் பொழுது இல்லாமல் போனது நிறையா இருக்குங்க. படித்தவர்கள் கூட பிறப்பை இறப்ப பதிவு பண்ணல, ஒழுங்காக பேர சொல்லல.